பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்துல இன்று நம்முடைய எண் மண் எண் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு போற இடத்துல தான் நம்ம மக்கள்கிட்ட பேசுறோம். திமுகவுடைய கபட நாடகத்தை வெளிச்சத்தோடு படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பா இந்த திருவள்ளூர் சட்டப்பேரவை இதனுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய கல்வி தந்தைன்னு தன்னையே தான் சொல்லிக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள், அவங்களே சொந்த மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க, தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க, இந்திரா மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க, தனியார் மருத்துவக் கல்லூரி. இவங்களே நீட்டு வேண்டான்னு டிராமா பண்றாங்க. ஐயா, 2014 நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியால மொத்தமா இருந்த மருத்துவ சீட்டு 57,000. இன்னைக்கு 2024 பிப்ரவரி 8ஆம் தேதி இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ சீட்டு 1,08,000. அப்ப 67 ஆண்டுகள்ல எவ்வளவு மருத்துவ சீட்டு இருந்துச்சோ நம்முடைய ஆட்சியில இரட்டிப்பு செய்திருக்கின்றோம், இரட்டிப்பு. ஆனா இந்த தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்திக்கிட்டு நீட்டு வேண்டாம், திமுக சொல்ற மாதிரி கல்வி தந்தைன்னு அவங்களே பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா நீட் இல்லைன்னா தான் கல்லா கட்ட முடியும். இவர் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி நம்பும், அப்பதான் பணத்தை கொடுத்து 5 கோடி 6 கோடின்னு சீட்டை விற்க முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் இந்த தொகுதி. தமிழ்நாடு முழுவதுமே படம் பிடித்து காட்டிக் கொண்டு வருகின்றோம். இந்த தொகுதி திருவள்ளூரை பொறுத்தவரை நீட்டு வேண்டான்னு எம்எல்ஏ சொல்றாருன்னா அவர் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி, இந்திரா மருத்துவக் கல்லூரி கல்லாக்கட்டு. எம்பியை பத்தி சொல்லவே வேண்டாம். கிட்டத்தட்ட 4 வருஷம் 11 மாசமா காணாம போன எம்பி, காங்கிரஸ் எம்பி ஜெயக்குமார் அவர்கள் நேற்று தான் வந்தார். வந்த உடனே யார் அதானிய கோயிலுக்குள்ள விட்டது, ராமர் கோயில் பூஜைக்கு யார் அதானியை கூட்டிட்டு போனதுன்னு சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. உண்மையாலுமே இந்த தொகுதியினுடைய எம்பி அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் 1983 மோட்ல இருக்கார், கபில் தேவ் காலத்துல இருக்கார். 2024 வளர்ச்சி அடைந்த இந்தியால மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று புரியாத ஒரு எம்பி. அதானி போய் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டையை செய்தார்னு பேசக்கூடிய ஒரு எம்பி இந்த தொகுதி கிடைத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதுமே இந்த யாத்திரையில மக்கள் பிரச்சனைகளை, ஆட்சியாளருடைய அவலத்தை பேசிக் கொண்டு வருகின்றோம். திருவள்ளூரும் அதே போல. இதை தாண்டி சகோதர சகோதரிகளை கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க, பதில் சொல்றோம். முதலமைச்சர் அவங்க மனைவி துர்கா ஸ்டாலின் கூட்டிட்டு போயிருக்காரு. இது அரசு பயணமா இல்ல அவரோட தனிப்பட்ட பயணமா? அண்ணா, எனக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய துணைவியாரை அழைத்து சென்றதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லைங்கண்ணா. ஒரு முதலமைச்சர் அரசு பயணமா போகும் பொழுது வேறு வேறு நாட்டினுடைய அதிபர்கள் எல்லாருமே தன்னுடைய துணைவியாரை கூட்டிட்டு போறாங்க. இஷ்யூ அது கிடையாதுங்க. அதை பற்றி நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. அது ஓகே, முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. துணைவியார் அழைச்சிட்டு போல. அங்க போனீங்கன்னா அரசு ஒரு பேங்கெட் டின்னர் கொடுப்பாங்க. அங்க ஸ்பௌஸோட போக வேண்டி இருக்கும். புரோட்டோகால் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. என்னுடைய பிரச்சனை, முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருப்பதாக சொல்லி இருக்கக்கூடிய பணம் 3,440 கோடி ரூபாய். அதுலதான் பிரச்சனை. இன்னைக்கு நான் படிச்சு காட்டினேன். 2022 மார்ச் மாசம் துபாய் போன பொழுது முதலமைச்சர் வர 6,100 கோடி சொன்னார். 6,100 கோடி பணம் வரும். இன்னைக்கு சரியாக 2 ஆண்டுகள் ஆகுது. 6 ரூபாய் பணம் வரல.
இன்ஃபேக்ட் நோபல் ஸ்டீல் 1000 கோடி ரூபாய் கொடுக்கும் என்று சொன்னார் முதலமைச்சர். இதே மாதிரி பிரஸ் மீட் வச்சு பேசினார் சென்னையில். நோபல் ஸ்டீல் நிறுவனத்தினுடைய அறக்கட்டளை அட்ரஸும் உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளை அட்ரஸும் ஒரே அட்ரஸ். இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கண்டுபிடித்து மக்கள் மன்றத்தில் வைத்த பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரியும், இவர்கள் பணம் கொண்டு வருவதற்காக போல, கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி கொண்டு வருவதற்காகத்தான் துபாய் பயணம். அதன் பிறகு 2023 சிங்கப்பூர் ஜப்பான் போகும்பொழுது ஒரு 1400 கோடி சொன்னார். அது முக்கியமாக இவர்கள் போனதே முதலீட்டாளர் மாநாடுன்னு சொன்னார். தமிழ்நாட்டில் ஜனவரி நடக்கிற முதலீட்டாளர் மாநாடுக்கு தான் அவங்க எல்லாத்தையும் வர சொல்ல போயிருக்காங்க. முதலீட்டாளர் மாநாடு முடிந்து 10 நாளுக்குள்ள ஸ்பெயினுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? 3440 கோடியும் ஏற்கனவே இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனி, அவங்க எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் புதுசா எதுவுமே சைன் பண்ணல. அதனால் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் என்று அவர் சொல்வது, அவர் சொல்லுகின்ற விஷயத்திற்கும் நடக்கிற விஷயத்திற்கும் எந்த விதமான பொருத்தமுமே இல்லை. இதுல பல மர்மங்கள் இருக்கு. தொடர்ந்து ஆதாரப்பூர்வமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் என்று சொல்வதே மர்மமாக தான் இருக்கு. திமுக ஆடிட்டு போறாங்களா? திமுக இருந்து அதற்கு முன்பு யாரு போறாங்க? இதையெல்லாம் ஆராய வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அதனால் தமிழக மக்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது இவர் வெளிநாடு போறதுதான். அடுத்து கேளுங்க. தமிழ்நாட்டுல 39 தொகுதிகளையும் பாஜக அதிமுக வெல்ல முடியாது இந்தியா டுடே போர்ட்டல் கருத்து கணிப்பு நடத்தி இருக்கிறது. தமிழ்நாடு மட்டும் இல்லாம புதுச்சேரி, கேரளா கூட ஒரு இடம் கூட வர முடியாது கருத்து கணிப்பு வெளியே. அந்த கருத்து கணிப்புல எனக்கு சந்தோஷம் என்னன்னா, நேத்து நடந்த டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு எங்களுக்கு 21% வாக்கு. நான் சொல்றது நல்லா குறிச்சுக்கேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு கலைஞர் கருணாநிதி கேட்ட கட்சி நேற்று டைம்ஸ் நவ் சர்வேல 21%, 21%. 2% சொல்லுவீங்க, இந்த கட்சியை பத்தி என்னென்னமோ சொல்லுவாங்க. 21% மக்களுடைய ஆதரவு டைம்ஸ் நவ். இன்னைக்கு இந்தியாவுடைய கருத்து கணிப்புல பாரதிய ஜனதா கட்சி தனியாக, கூட்டணி கிடையாது, கூட யாரும் கிடையாது, தனியாக ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல மக்களுடைய அன்பை பெற்று 16%. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் சொல்ற நம்பரை ரீச் ஆகும். நான் ஒரு வருஷமா என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு 25% தாண்டுவோம், எம்பி சீட் எடுப்பேன்னு ஒரு வருஷமா சொல்றேன். நான் சொல்றது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அன்னை என்னன்னே 4%, எப்பன்னே 15% நீங்க இது 6 மாசம் முன்னாடி கேட்டீங்களா பத்திரிகை நண்பர்? இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பும் நான் என்ன சொன்னோம்னா அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன். டைம்ஸ் நவ் 21%, இந்தியா டுடே இன்னைக்கு 16%. இன்னைக்கு நான் சொல்றதை எழுதி வச்சுக்கேன். 2024 தேர்தல் ஏப்ரல் நடக்கும் பொழுது, ஏப்ரல் மே எப்ப நடந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி 30% தனியாக தாண்டியிருக்கும். அப்பதான் சீட்டு கன்வர்ஷன் நடக்கும். நீங்க 23-24% தாண்டினாதான் வாக்குகள் சீட்டுகளா மாறும். நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கேன். இன்னும் 70 நாட்கள் இருக்கு, குறிச்சு வச்சுக்கேன். 4% நீங்க, 5% நீங்க, 20% வரும். 30% பாரதிய ஜனதா கட்சி தாண்டும். இன்னும் 70 நாள் இருக்கு, வேகம் எடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம். ஒரு சதவீதமாக மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. நடுநிலைவாதிகள், ஊழலை எதிர்க்கிறவங்க, நல்லவங்க மோடியின் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 30% தாண்ட போறோம். ஒரு நாளும் எங்களுக்கு வெற்றி தான். நேற்று இருந்ததை விட நாளைக்கு பெட்டர், நாளைக்கு விட நாளானைக்கு பெட்டர். 2024 ஏப்ரல் மே தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பத்திரிகை நண்பர்கள் இங்க தான் இருக்க போறீங்க. நீங்களாம் மூத்த நண்பர்கள், நான் சொல்ற வார்த்தையை குறிச்சு வச்சுக்கங்க. 30% பாரதிய ஜனதா கட்சி தாண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கும். 23% கிராஸ் பண்ணாத்தானே எம்பிங்கிற காலத்துல நம்பர் வரும். அது வரைக்கும் வராது தலைவா, உங்களுக்கு தெரியாது, நீங்க பெரிய மூத்த ரிப்போர்ட்டர். அது வரைக்கும் வாக்கு சதவீதம் அதிகமாகும். 23% தாண்டிட்டோம்னா அது சீட்டா கன்வெர்ட் ஆகும். சீட்டா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடத்துலயும். என்ன 191 தொகுதிங்கண்ணே, எல்லா தொகுதியும் பார்த்துட்டு வர்றாங்கண்ணே. மக்கள் எப்படி இருக்காங்க, எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி வர்றாங்க, எப்படி சிந்திக்கிறாங்க, நடுநிலைவாதிகள் எப்படி பார்க்கறாங்க. அதனால் உறுதியாக நான் சொல்லுகின்றேன், பொறுத்திருந்து பாருங்கள். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம், நல்லவர்களுடைய காலம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு அண்ணே, பார்த்தங்கண்ணே, எனக்கு முழுமையாக பார்ப்பதற்கு நேரம் இல்லை. அந்த யாத்திரை காலையில தொகுதி முடித்து விட்டு வந்த பிறகு பார்த்தேன், அந்த தீ வைப்பு சம்பவத்தை பார்த்தேன். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்துல இருக்கு. தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், புதுசா இல்ல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நாளை இன்னைக்கோட மோசமா இருக்கு. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இதை விட கொடூரமா இன்னொரு கொலை நடந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை படுதோல்வி என்பது சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி பாதுகாப்புல படுதோல்வி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கிரிப் இல்ல கவர்மெண்ட்டுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் மீது கிரிப் இல்ல. ஒரு நாளும் சட்டம் ஒழுங்கிலே புது தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது.
அதற்கு ஒரு நாளுமே உதாரணம். அண்ணா நீங்க ஒண்ணு கேட்டீங்க, கொஞ்சம் சத்தமா கேளுங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காங்கன்னு அதிமுகவோட கூட்டணிக்கு வர கதவு எல்லாமே மூடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கதவை மூடிட்டீங்களா? கதை உடைச்சுக்கிட்டு அதிமுக வெளியே வந்துட்டு இருக்காங்க எங்ககிட்ட. அந்த கதை உடைச்சுக்கிட்டு நேத்து ஒரு 15 எக்ஸ்எம்எல்ஏ, ஒரு எக்ஸ்எம்பி, இன்னும் ஒரு 10 நாள்ல பாருங்க அடுத்த பெரிய ஒரு குரூப் இருப்பாங்க. அண்ணா நீ கதவை மூடுங்க. நாங்கெல்லாம் யாரு கதவையும் தட்டி எங்கேயும் போக விரும்பல. நாங்கள் எங்களுடைய பயணத்துல இனிமையாக சென்று கொண்டிருக்கின்றோம். மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க, நல்லவர்கள் எங்க பக்கம் இருக்காங்க, நல்லாட்சி வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்க கதவை மூடனா கதை உடைச்சு வெளியே வர்றாங்க. இது தமிழ்நாட்டு வரலாற்றுல சரித்திரத்துல 15 எக்ஸ்எம்பி, ஒரு எம்எல்ஏ, 15 எக்ஸ்எம்எல்ஏ, ஒரு எக்ஸ்எம்பி ஒரே நாள்ல சேர்ந்து பாத்துருக்கீங்களானே? கதவை உடைத்து கொண்டு அவங்க வெளியே வர்றாங்க. நாங்க எதுக்கு போய் கதவை தட்டணும்? யாரு கதவையும் யாரையும் தட்டப்போவதில்லை. எங்களுக்கு மக்களோடு இருக்கின்றோம். மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு. நல்லாட்சியின் பக்கம் மக்கள் நிற்கிறாங்க. பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சத்தமா கேளுங்க. பாராளுமன்றத்துல முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்பி உதயகுமார் உங்களை கடுமையாக தலைவா என்னன்னா நான் சொல்றேன் கேளுங்க. சொல்றேன் தலைவா. எனக்கு அதிமுகவுக்கு என்னன்னா, அண்ணாமலை திட்டினா அண்ணாமலை திரும்ப திட்டுவார். கொஞ்சம் டிவியில டிஆர்பி கிடைக்கும். அந்தந்த அமைச்சர்களுக்கு, முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் டிஆர்பி கிடைக்கும். அதனால நான் முதல்ல சரியா இருக்கேன். செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போவது கிடையாது. என்ன சொல்றது கேளுங்க. என்ன வார்த்தை என்ன வேணாலும் சொல்லிட்டுங்க. கவுன்சிலர் ஜெயிக்க முடியாது, அண்ணாமலை ஒரு ஆள் இல்ல, அண்ணாமலை சாதாரண ஆளு, என்ன வேணாலும் சொல்றேன். அண்ணாமலை சாதாரண ஆள் தான். எனக்கு பணத்தை கொள்ளையடிச்ச பணத்தை 5 வருஷம் கழிச்சு அதை போய் ஓட்டு கொடுக்குற ஜெயிக்கிற వ్యక్తి எல்லாம் தெரியாதுன்னு, ஆட்சிக்கு வர்றதே கொள்ளையடிக்கிறதுக்கு அப்படிங்கிற தாரக மந்திரம் எனக்கு தெரியாதுன்னு. அண்ணாமலை சாதாரண ஆள் தான். செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. மக்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், மக்களோடு கூட்டணி இருக்கு, நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். செல்லா காசுகளா இருக்கிற ஒருத்தருமே அண்ணாமலையை பத்தி பேசினா, அண்ணாமலை திரும்ப நம்மளை பேசினா மீடியா வெளிச்சம் அவர்கள் மீது கிடைக்கும் என்று நினைக்கின்றார்கள். அந்த வலையில நான் விட விரும்பல. என்னுடைய பாதை தெளிவா இருக்கு. எங்கே செல்ல வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றேன். அதை நோக்கி போறேன். ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தையை ஒரு அரசியல்வாதியின் மீது வைக்க விரும்பல. எனக்கு கடுமையா பேச தெரியும், அதே வார்த்தை பதத்தை திரும்ப பயன்படுத்த தெரியும். அவசியம் என்று நினைக்கிறேன். மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார். டைம்ஸ் நவ் கருத்து கணிப்புல நாங்க 21%. நீங்க சொல்ற கட்சி வாக்கு சதவீதம் எவ்வளவு? 16%. ஆண்ட கட்சி 6 முறை எம்பி, 6 முறை ஆட்சியில் இருக்கும். என்ன சதவீதம்? 16%. கோவம் வரத்தானே செய்யும். கோவை மேல வரத்தானே செய்யும். ஆனா கோவம் தான் நான் ரசிக்கிறேன். என் மேல கோவம் வருதுன்னா இந்த கட்சி சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது அந்த அர்த்தம். அவங்க கோவம் வர்றதா எனக்கு பேரோமீட்டர். இன்னைக்கு நம்மளை எவ்வளவு திட்டினாங்க அண்ணா, நிறைய திட்டினாங்க. ஓ அப்பதான் நல்லது பண்ணிருப்போம் மாட்டுக்கு. அண்ணா இன்னைக்கு எதுவுமே உங்களுக்கு திட்டவே இல்லைண்ணே, ஓய் தம்பி அப்ப இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லது பண்ண மாட்டிருக்கு. ஆனால் நீங்க சொல்ற செல்லா காசுகள் என்னை திட்ட இந்த கட்சியும் நானும் சரியான பாதையில் செல்லுகின்றேன் என்பது என்னுடைய குறியீடாக இருக்கிறது சகோதரர்கள். அண்ணா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அண்ணா இந்த திமுக கருப்பாடையை தயவு செஞ்சு நம்பாதீங்க தலைவா. கருப்பாடை அணிஞ்சு டாஸ்மார்க்க மூடுவேன். கருப்பாடை போட்டாங்களா? டாஸ்மார்க் ஏதாவது மூடினாங்களா? அண்ணா அதாவது திமுக கருப்பு ஆடை போட்ட பொழுதெல்லாம் என்ன நடந்திருக்கு? அவர்கள் சுயநலவாதிகள். அவங்க கருப்பு ஆடை போடுறதே சுயநலவாதிகள். ஜெகத் ரட்சகன் அவருடைய சாராய ஆலையும் டிஆர் பாலு அவர் சாராய ஆலை நன்றாக ஓட வேண்டும் என்பதற்காக கருப்பு சட்டையை போட்டு சுற்றுறாங்க. நாங்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். பத்திரிகை நண்பருக்கு ஒரே ஒரு கேள்விதான். எங்கள் வெள்ளை அறிக்கை பாரதிய ஜனதா கட்சி வெப்சைட்ல இருக்கு. 10,76,000 கோடி. அதை போட்டு ஒரு திமுக செய்தி தொடர்பாளரை கூப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு 10 ஆண்டுகள்ல மோடி கொடுத்திருக்கக்கூடிய பணத்தை வெளிப்படையாக 13 பக்க வெள்ளை அறிக்கையாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டிருக்கு. கிராண்ட் நீர் எவ்வளவு வந்துச்சு, டாக்ஸ் டெவல்யூஷன் எவ்வளவு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளவு, மத்திய அரசு ஒரு திட்டத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க. அதை முதலமைச்சர் உட்கார்ந்து துண்டு சீட்டை படிக்கிறதுக்கு பதிலா தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெள்ளை அறிக்கை 13 பக்கத்தை முதலமைச்சர் படித்தாலே போதும். மோடி ஐயா தமிழகத்திற்கு எந்த குறையும் வைக்கவில்லை, அருமையாக நிறைய கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது முழுமையாக அவங்களுக்கு புரியும். வெள்ள நிவாரண பணிகளுக்கான நிதி கேட்டதே தமிழ்நாடு, அதாவது மத்திய அரசு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா எஸ்டிஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆர்எஃப்க்கு என்ன பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இன்னும் அந்த பணத்தை செலவு செஞ்சு முடிக்கல. அதாவது ஓகே உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இந்த வெள்ள நிவாரண நிதிங்கிறது 2 காம்பனன்ட், எஸ்டிஆர்எஃப், என்டிஆர்எஃப். ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் ஒன்று, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட். எஸ்டிஆர்எஃப்க்கு மத்திய அரசு 2 ஆண்டுகளை என்ன கொடுத்திருக்காங்களோ வெள்ள பாதிப்புக்கு அடிப்படையிலே செய்யக்கூடிய பணி அதுல இருக்கு, பணம் அதுல இருக்கு. அதை டாப் பண்ணியிருக்காங்க. 900 கோடி இந்த வருஷம், போன வருஷத்துடைய பணம் ஆட் ஆகி 1300 கோடியை தாண்டி இருக்கு. என்ன தேவை இருந்தாலும் அதில் எடுத்து செலவு பண்ணும்.
மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். வெள்ள நிவாரணத்துக்கான ஃபண்ட் எங்கேயும் போறதில்லை, இங்கதான் வரப்போகுது. வெள்ளம் இப்ப நடந்திருக்கு, எங்கேயும் போறதில்லை. அது எல்லாமே அந்தந்த பினான்சியல் இயர்ல செட்டில் பண்ண போறாங்க. இன்னைக்கு பணம் இல்லை தமிழக அரசு சொன்னால் அது போய் எஸ்டிஆர்எஃப்ல பணம் இருக்கு. நாளைக்கு காலையில வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் பணம் கொடுக்க வேண்டும் என்றால் எஸ்டிஆர்எஃப்ல இருந்து அவங்க எடுத்து கொடுக்கலாம். இன்னைக்கு எஸ்டிஆர்எஃப் அக்கௌண்ட் ஜீரோ இல்ல, பல கோடிகள் அக்கௌண்ட் இருக்கு. தமிழக அரசு சொல்வது போல என் கையில பணமே இல்லை, பணம் இருக்கு, ஆனா சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இல்லைன்னு சொல்லணும். என்டிஆர்எஃப் நீங்க சொல்ற பணம், என்டிஆர்எஃப்க்கு 38,000 கோடி கேட்டிருக்காங்க மத்திய அரசு. அந்த குறியீடு அடிப்படையில என்டிஆர்எஃப் பணம் கொடுக்கணும். என்டிஆர்எஃப்க்கு நிச்சயமாக பணம் வரும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மத்திய அரசு எவ்வளவு, அந்த ஃபார்முலா பேஸ்டு அதிகாரிகள் ஆய்வு, ஒரு மாநிலம் எவ்வளவு கேட்டிருக்காங்க, இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் கேட்டிருக்காங்க. ஒரு ஆண்டு அந்தந்த பினான்சியல் இயர்ல கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. எந்த மாநிலத்திற்கும் மத்திய அரசு எங்கேயும் குறை வைக்கவில்லை. நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா கடைசி கேள்வி அமைச்சரை வந்து தாழ்த்தப்பட்ட அமைச்சர், தகுதி இல்லாத ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு பேசியிருக்காங்க. இதுக்கு என்ன நினைக்கிறீங்க? தமிழகத்துல வந்து எல்லாருக்குமே திமுகவினுடைய ஜாதி வன்மம். அடுத்து ஸ்ரீபெரும்புதூர் போல தலைவா டிஆர் பாலு தொகுதி, நான் அரை மணி நேரத்துல அங்கதான் இருக்கேன். நான் பேசுறது மட்டும் நீங்க கேளுங்க என்ன பேசுறேன்னு. அவருடைய ஜாதி வன்மம் வெளியே வருது. இதை பத்தி நான் ரொம்ப நிறைய பேசியிருக்கேன். திமுக என்றாலே ஜாதி ஆதிக்கம், திமுக என்றாலே ஜாதி அரசியல். அதை ஒரு நாளும் ஒரு நேரமும் திமுகவுடைய மூத்த தலைவர்கள் உறுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் டிஆர் பாலு அவருடைய பாராளுமன்ற பேச்சு கூட. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.